ஸோ ஹலோ கைஸ், ஸோ இதனால் நம்ம மேஜிக் அகாடமி சீனியர் ஸ்பிளிங்கர் மான்வாவோட எபிசோட் 14 தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ண பார்த்துருக்கீங்க, லைக் பண்ணிட்டு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, சோராப்சமாக ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ லாஸ்ட் எபிசோட் லைட்டாக குழப்பற மாதிரி தான் இருக்கும், பட் இந்த எபிசோட் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்மளோட ஹாங்வேரை வந்து இந்த காமனரை நான் கண்டிப்பாக இன்னைக்கு கொலை பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பெல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவனால் எந்த அளவுக்கு டாச் பண்ண முடியுது தான் சொல்லிட்டு பார்த்துருப்பான். ஏன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவன் கேமில் வந்து ஒரு ஃபயர் மேஜோட ஃபைட் பண்ணியிருப்பான். ஸோ அதனால் அவனுக்கு வந்து தெரியும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளிங்க் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டாச் பண்ணுறான். ஏன்னா அவன்கிட்ட இருக்க முக்கியமான ஸ்கில்லே அந்த பிளிங்க் தான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து லக்கியாக இருந்ததுனால அந்த அளவுக்கு கஷ்டமாக வந்து மாட்டிருக்க மாட்டான். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு நான் ஹாங்வேனுக்கு க்ளோஸாக போனால் அந்த ஃப்ளேம்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது அவளை சுற்றி இருக்க ஃப்ளேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் எக்ஸ்ப்ளோர் ஆகும் அவன் கிட்ட போனால். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெஃபினட்டாக வந்து நிறைய பிவிபி வந்து தோற்று போயிருக்கேன். ஆனால் இந்த இடத்துல நான் வந்து விட முடியாது. அதுவும் இல்லாமல் நான் யோசிக்கிறதோடமே அவள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கா. இந்த ஃப்ளாட் லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தப்பு பண்ணாலும் என்னோடய வேலை வந்து முடிஞ்சிடும். ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வந்து ஃபைட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். அந்த இடத்துல அவங்க வந்து அவங்களோட அட்டாக் வந்து யூஸ் பண்ணும்போது நான் இந்த இடத்துல அப்படியே நிற்பேன் நினச்சிட்டு இருக்கியா, ஒன்றுமே பண்ணாமல் டெஃபினட்டாக அது வந்து கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவன் டாஸ் பண்ணுறதுக்கு பார்ப்பான். ஸோ அப்போ ஷூட் பண்ணுற ஆரோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கண்ணுக்கு ஈஸியாகவுமே தெரியுது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவன் அசால்ட்டாக அந்த மேஜிக் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கை வச்சு டிஃப்ளெக்ட் பண்ணுறான். ஸோ இந்த விஷயத்த வந்து அவங்க வந்து பார்த்துட்டு இது வந்து பாசிபிள் தான், பட் அவன் எப்படி வந்து இதை பண்ணுறான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. என்னோட சென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைம் போக போக ஃபேட் ஆகிட்டே போகுது. என்னோட பாடியோட ஃபீலிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் அந்த அளவுக்கு லைக் மூவ் பண்ணுறதே வந்து ஃபீல் பண்ண முடியல. ஒரு மேஜை வந்து ஃபேஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு கஷ்டம்னு எனக்கு வந்து தெரியும். பட் ஆனால் கேமில் நான் ஈஸியாக கீபோர்ட் அண்ட் மவுஸை யூஸ் பண்ணி வந்து பண்ணிப்பேன். இந்த இடத்துல எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னோட 6th சென்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போயிட்டு இருக்க மாதிரியே தெரியுதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பான். இந்த இடத்துல நிறைய இந்த லொக்கேஷனில் நிறைய ட்ரீஸ் இருக்கிறதுனால இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக எனக்கு வந்து இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு பாகம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நான் இன்னுமே வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு ஹாங்வேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்டாக்கை வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு மேலே என்னால் டெஃபினட்டாக வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாது. இந்த இடத்துல நான் மேஜிக் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி ஹாங்வேரோட மேஜிக்கை வந்து டெஸ்ட்ராய் பண்ணும், அதாவது மேஜிக் ஷீல்டு வந்து டெஸ்ட்ராய் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ ஓடி வந்து பிளிங்க் வந்து யூஸ் பண்ணுறான். அவங்களோட ஷீல்டு உள்ளே வந்து வந்துடுறான். ஸோ இப்போ வந்தோடனே லைட்டு கிளாஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு அட்டாக் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த மேஜிக் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான இந்த ஃபயர் கிளாஸ் வைசோப்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க க்ளோஸ் காம்பேட்டில் யூஸ் பண்ணுற ஒரு மேஜிக். ஸோ இது யூஸ் பண்ணால் ஒரு நாக் பேக் எக்ஸ்ப்ளோஷன் வந்து கிரியேட் ஆகும். 2 மீட்டர் ரேடியஸில் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனே வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதாக கிட்டத்தட்ட நான் 1000 வாட்டி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அசால்ட்டாக டிஃப்ளெக்ட் பண்ணி அந்த ஃபைட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முடிச்சிடுறான். ஸோ நான் வந்து ஜெயிச்சிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹாங்பியன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ யார் தாண்டா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் வந்து ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட் தான், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு நீ அங்கே ஒரிஞ்சிட்டு இருக்கிறது போதும் வெளிலவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்றான். ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா வெளில வரா. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக ஃப்ளேம் வந்து ஒழிஞ்சு நின்று இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்துருப்பான் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதை தான் வந்துட்டு நீ ஒழிஞ்சிட்டு இருக்கிறது போதும் வெளிலவா ஃப்ளேமுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்டோன்னே எப்படி நீ வந்து என்னை கண்டுபிடிச்ச, நான் ஸ்டார்டிங்லேருந்தே இருக்குன்றது உனக்கு வந்து அந்த இடத்துல தெரியுமான்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறா. ஸோ எனக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அவ்வளோதான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஒரு ஃபீலிங்கா? ஸோ அதுவும் இல்லாமல் நீ அசால்ட்டாக வந்து அந்த 0.6 வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவளோட மேஜிக் ஷீல்டை வந்து பிரேக் பண்ண. ஸோ அந்த ஃபீலிங் வந்து என்னன்ற மாதிரி சொல்லி கேட்கும் போது நம்மளோட ஹீரோக்கு வந்து தெரியும் இது வந்து ஒரு பக் ஐட்டம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவனால் வந்து உண்மையை வந்து சொல்ல முடியாது. ஸோ நான் வந்து பயங்கரமாக வந்து படிச்சிருக்கேன், அதுவும் இல்லாமல் ஒரு ட்ரைனிங் டிவைஸ்க்கு ஒரு சில லிமிட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி மேஜிக் ஷீல்டு வந்து பிரேக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியும் அவ்வளோதான், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பெருசாக எதுவும் இல்லைமா சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். ஸோ நீ வந்து கொஞ்சம் வியடாக தான் இருக்க, பட் பேக் யூஸ்ஃபுல், நீ யார் தான்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இவகிட்ட ஆன்சர் சொல்லணுமா, கிட்டத்தட்ட எத்தனை வாட்டி தான் நான் வந்து இந்த மாதிரி மாட்டுவேன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பையனை யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்து ஒன்றுமே கிடையாது, நான் நார்மலான ஆள் தான், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அப்போ ஓகே, நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் டைம் இல்லை, நான் வந்து இங்கேருந்து கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு சீக்கிரமாக வந்து பையனா நடுவதுக்கு வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து பையனா உங்களுக்கு எதனா கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள், எனக்கு இப்போதைக்கு டைமில் நான் சீக்கிரமாக கிளம்புறேன் சொல்லிட்டு அங்கே வந்து போவோம். ஆக்சுவலாக வந்து இவனுங்க போடுற எல்லா ஃபைட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஸர்ஸ் வந்து இந்த இது மூலியமாக பார்த்துருப்பாங்க, ஒரு ஸ்பெல் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பாங்க, ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஸ்கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பயங்கர இன்க்ரெடிபிளாக இருக்காங்க. ஸோ இவங்களை பார்க்குறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒருத்தான ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஸர் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸோட எல்டர் டெலிக்ஸ் அவரோட பேர். ஸோ அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்க லேடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ மேஜிக் டவரோட போர்ட்ஸ் ஆஃப் டைரக்டர் ஜெரினா யோன். ஸோ
இவங்க 2 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காகவும் அவங்களோட ஃபைட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டென்ஸாக ஜாலியாக இருக்காமா. இவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறதா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வாண்ட்ரியாங்க இருக்கான் இல்லையா, ஸோ அவனும் வந்து மாயோசியங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் இவனுங்க 2 பேருக்குள்ளே இருக்க ஃபைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. டெஃபினட்டாக வந்து இது ரொம்பவே நல்லாயிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளுங்க. உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ வந்து மாயோசிங் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 3rd ரேங்க் பவரோட ஜம்ப் வந்து ஆக்டிவேட் பண்ணுறான். ஸோ இந்த வயசுலாம் வந்து லைக் 17 வயசில் இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறான், இது வந்து வாய்ப்பே கிடையாதுல்ல நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துருக்காங்க. ஒரு நார்மல் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வயசு கிட்ட இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா 3rd ரேங்கே வந்து ரீச் பண்ணுவான். பட் 17 வயசுலேயே மாயோசிங் வந்து ரீச் பண்ணியிருக்காங்கன்னா என்னால் உண்மையாகவே நம்ப முடியலன்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க. அவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 3 எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ 3 எலமெண்ட்ஸையும் மோஸ்ட்டாக எல்லா மேட்ச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட் தான் இருக்கும். பட் ஒரு சில பேருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 எலமெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த இடத்துல 2 பேருமே 3 எலமெண்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்க வந்து பிறந்ததுலேருந்து ரொம்ப டேலண்டடான ஆள் தான்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இருக்க ஒரு ஹிடன் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகுது. ஸோ அன்லாக் ஆனாலே இவனுக்கு 2 பேர் என்னடாதுன்ட்டு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ சாரிப்பா, நான் வந்து இந்த ஃபைட்டுக்கு மிடில் வந்துட்டேன், பட் உங்களை இன்டரப்ட் பண்ணதில் என்னை வந்து மன்னிச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஐசல் வந்து உள்ளே வரா. ஸோ ஒரு ஹிடன் பாஸை ஐசல் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஷாட்டில் முடிச்சிருப்பா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாராலையுமே இந்த விஷயத்தை வந்து நம்ப முடியல. ஸோ எப்படி வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து முடிக்க முடிஞ்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, ஏன்னா ஹிடன் பாஸை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம், அவங்கள தோக்கடிக்கிறது இன்னும் கஷ்டம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐசல் வந்து அசால்ட்டாக வந்து அதை வந்து முடிச்சிட்டா. ஸோ இந்த எல்டஸ்ட் டாட்டர் அந்த ட்ரைட்டர் கிராண்ட் டியூக் மொல்ஃப் இருக்கான் இல்லையா, அவனோட பொண்ணுமே வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் போல். இப்போதைக்கு அவளோட அப்பா மட்டும் அந்த மாதிரி ட்ரைட்டராக இல்லாமல் இருந்திருந்தானா அவளோட டேலண்ட் வந்து ரொம்பவே அருமையாக வந்து எல்லாருமே பேசியிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அடோல் பிட் பிரின்சஸ் தானே அது, யார் அவ கூட வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அடல் பிட் பிரின்சஸ்க்கு ஆப்போசிட்டில் ஃபைட் பண்ணுறவன் பிளிங்கை யூஸ் பண்ணுறான். வெயிட் பண்ணுங்கள், பிளிங்கை எப்படி ஒருத்தனால யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே வந்து ஷாக்காக பார்த்துட்டு இருக்கும்போதே இந்த இடத்துல எபிசோட் நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த எபிசோட்லேயுமே ஒன்றுமே அந்த அளவுக்கு கிடையாது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி போரிங்காக தான் இருக்கும். ஹாங்பியனுக்கும் நம்மளோட ஹீரோக்கும் வர ஃபைட்டு அவன் அசால்ட்டாக அந்த பாயிண்ட் சீக்கை வச்சு டிஃப்ளெக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அவங்கள வந்து தோக்கடிச்சு ஜெயிச்சிருவான். இன்னொரு பக்கம் தான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபைட்டு இந்த வாண்ட்ரியாங்கும் மாயோசிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுதான் தரமான ஃபைட்டு. ஸோ அதனால் வெயிட் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்மளோட ஐசல் வேறு நடுவில் வந்திருப்பாங்க. அந்த ஹிடன் பாஸ் வந்து ஐசல் வந்து அசால்ட்டாக தோக்கடிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக அவனுக்கு 2 பேருக்கும் வந்து தெரியும். ஸோ போக போக இன்னுமே தரமாக இருக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ இந்த எபிசோடு வந்து லைட்டாக குழப்புற மாதிரி தான் இருக்கும், லாஸ்ட் எபிசோடும் இந்த எபிசோடும். பட் போக போக உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதா அந்தளவுக்கு உங்களுக்கு புரியுதா எனக்கு வந்து தெரியல, கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். சரி ஓகே கைஸ், ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கான ஃபுல் எஃபோர்ட் கொடுத்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த இடத்துலையும் எந்த ஒரு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மிஸ் பண்ணல, டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ முக்கியமாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது அந்த பிரின்ஸோட பேட்டில் தான். ஸோ அதனால் வெயிட் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.